उद्यमेनैव सिद्ध्यन्ति कार्याणि न मनोरथैः न हि सुप्तस्य सिंहस्य प्रविशन्ति मुखे मृगः. எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இந்த சமஸ்கிருத கோட்ஸோடு ஆரம்பிக்கிறேன். இதோட சாராம்சம் என்னன்னா, எதுவுமே நம்ம முயற்சி எடுக்காமல், அதாவது முயற்சினா சாதாரண முயற்சி இல்லை, அதாவது மெனக்கிடணும். மெனக்கட்டால் தான் அதுக்குண்டான ரிசல்ட், அதுக்குண்டான பலன் கிடைக்கும். இது எப்படின்னா, மான் தானாக போய் சிங்கத்தோட வாய்க்குள்ளே போய் மாட்டிக்கிறது இல்லை, அதுக்கு சிங்கம் மெனக்கிடணும், அந்த மானை துரத்தணும். அந்த மான் தன் உயிருக்கு பயந்துட்டு ஓடும். இருந்தாலும் அதை ஓவர் பவர் பண்ணினால்தான் அந்த சிங்கத்துக்கு அன்னைக்கு இறை கிடைக்கும். இதுக்கு இங்கிலீஷில் ஒரு கோட் ஒன்று உண்டு. அதாவது, ஈச் டே when the sun rises, the deer knows that it has to outrun the fastest lion, else it will be hunted to death. Each day when the sun rises, the lion knows that it has to outrun the slowest deer, otherwise it will starve to death. So, whether you are a lion or a deer, when the sun rises, you better be running at your fastest. இது சிங்கத்துக்கும் மானுக்கும் மட்டும் இல்லை, மனுஷாளுக்கும் பொருந்தும். அதாவது நம்ம கான்ஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் அவர் லைஃப் ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப அஜைலாக இருக்கணும். ஒன்லி தென் யூ வில் சக்சீட். அஃப்கோர்ஸ் 2 நாள் முன்னாடி லேசினஸை பற்றி சொன்னேன். ஏன்னா சோம்பேறியாக இருக்கிறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வெல், இது நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மெனக்கடணும். ஸோ கர்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த மெனக்கடலுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு காரணம்தான், அதாவது ரசிகர்கள் உங்களோட பேராதரவு. டெய்லி எனக்கு எவ்வளோ மெசேஜஸ் வந்துட்டுருக்கு தெரியுமா? சார், இந்த கர்மாவை கண்டினியூ பண்ணுங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இந்த கொரோனாலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிங்கோ. ஏன்னா நீங்கள் இந்த இது விட்டு போயிடுமோன்னு நினைக்காதீங்கோ. ஏன்னா அப்படிப்பட்ட ரசிகர்கள் நாங்கள். 2 மாதம் ஆனால் கூட பரவாயில்ல, பொறுத்துன்றது மறுபடியும் கர்மா ஆரம்பிக்கும்பொழுது அந்த அக்ரஹார லைஃப்பை நாங்கள் மறுபடியும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற போது, எஸ், ஐ வில் என்ஷூர், ஐ வில் see to it that கர்மா இஸ் ரிவைவ்ட். அண்ட் அது அந்த கதையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேன். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு சில நாட்களாக இன்னொன்று என்ன தோணின்னு இருக்குன்னா, கர்மாவோட கதை நடந்துட்டு இருக்கும்பொழுதே ஐ வாண்ட் டு விசிட் தி அக்ரஹாரம்ஸ். இன்னும் அக்ரஹாரமாக இருக்கிற அந்த அக்ரஹாரங்களை போய் விசிட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவோம். ஸோ தட் இன்னும் மற்றவாளுக்கும் இந்த அக்ரஹாரம் இன்னும் இருக்கா. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வாஸ் டோல்ட் தட் கல்பாத்தியில் அந்த அக்ரஹாரம், அந்த ஸ்டேச்சர் இன்னும் அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கா. இட் இஸ் எ ஹெரிட்டேஜ் அக்ரஹாரம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹைலைட் பண்ணினோன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். எனிவே, பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்னோடய மற்ற ஒர்க்கெல்லாம் ஒவ்வொன்றா சின்னதாக அப்லோட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் வில் கேரி அ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், எவ்ரி திங் வில் பி வெரி ரெலவெண்ட். அண்ட் அந்த வகையில் இப்போ 2 பார்ட் மெட்ராஸ் டு சென்னை அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 3வது பார்ட்டை நீங்கள் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இங்கே ஆட்சி மாறித்து, காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. அதோட 1968 மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு மாறித்து. மദ്രാஸ்லேருந்து காமராஜர் டெல்லிக்கு போனார். அதோட இங்கே காங்கிரஸ் கட்சியும் தேஞ்சு மங்கி போயிடுது. அன்னைக்கு ஆரம்பிச்சது திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம், ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினேஷன் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அரசியல் நாகரீகமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிச்சது. அடுத்த ஜெனரேஷன் தலை தூக்கித்து நாட்டில் மாத்திரம் இல்லை, வீட்லேயும் நாளடைவில் அந்த கட்சியிலையும் பிளவு வந்தது, பல குடும்பங்கள் பிரிஞ்சது. அண்ணா மேல தம்பிக்கு இருந்த மரியாதை அடியோட ஒழிஞ்சது. நான் சொல்றது எங்க அப்பா மேல அவர் தம்பிக்கு இருந்த மரியாதை.
நீரஜா, அங்க இங்க ஓடி இருக்காதீங்க, வா வந்து நியூஸ் பேப்பர் படி. அது கடைசி பக்கம்டா, முதல் பக்கத்துக்கு திருப்பு படி. MGR expelled from DMK. சொல்லுமா. MGR expelled from DMK. expelledனா அது அப்பாக்கு தான் தெரியும். அப்பா expelledனா எக்ஸ்பெல்டுனா வெளியில தள்ளிட்டான்னு அர்த்தம். கரெக்ட், அதான். வெளியில தள்ளிட்டான்னு அர்த்தம். சரி, நீ மேல படி. He levels charges of corruption He levels அப்புறம் and sees accounts are the source of fund. நீரஜா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் சொல்லிருக்கீங்க. சோர்ஸ் Source of fund. and see ரொம்ப கஷ்டம் நமக்கு. என்ன பொண்ணுகிட்ட இருந்தா இங்கிலீஷ் ஆக்கம். இத பாருங்கோ, இந்த கிண்டல் கேலி கலாட்டாக்கெல்லாம் நான் கவலைப்படல. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் மட்டும் இல்ல ஹிந்தியும் கத்துக்க போறேன்னு. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்போ எனக்குள்ள ஒரு வெறி, எதை செய்யாதேன்னு சொல்றாலோ அதுதான் செய்யணும்னு தோணும். அதுதான் மனுஷ சபாவம். அதனால எவ்வளவு மொழி கத்துக்க முடியுமோ அவ்வளவு மொழி கத்துக்கன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால என்ன பிரயோஜனம் இப்போ எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு மட்டும் தெரியும். அது மட்டும் இல்ல, அந்த போராட்டத்துல தானே மச்சினர் இப்படி ஆனார். அதனால நான் இதை செலுத்துற காணிக்கையா நினைச்சுக்கிறேன். நான் ஏதோ சாதாரணமா கேட்டேன், அதுக்கு இவ்வளவு பெரிய லெக்சரா? உன் ஆசைக்கு எதிரா நான் மாத்திரம் இல்ல, இந்த ஆட்ல யாரும் குறுக்க நின்னது கிடையாது. சரி, அதை விடு. நம்ம நாடு போற போக்க பார்த்தாதான் ரொம்ப கவலையா இருக்கு. லஞ்சம் ஊழலும் தலை விரிச்சு ஆடுறது. லஞ்சம்னா என்னப்பா? இந்தியால பிறந்துட்டியோன்னா நான் சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது, நீயே புரிஞ்சுப்ப. அங்க டெல்லியில என்னடான்னா, இந்திரா காந்தி போன் பண்ணா அதனால 60 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு நகர்வாலா சொல்றான். இங்க என்னடான்னா எம்ஜிஆர் கருணாநிதி கிட்ட கணக்கு கேட்கிறார். நாட்டோட லட்சணம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தியோன்னா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. போக போக பாரு, கோடி கோடியா கொள்ளடிக்க போறான். கரப்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது தெரியாம மொழி பதிவுன்னு இருக்க போறான். இட் வில் பிகம் a part of life. பார்ட் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுங்க. இப்பவே பாருங்களேன், பொய் சொல்றதும் ஏமாத்துறதும் சர்வ சாதாரணமா போயிடுது. ஆனா என் வாயிலிருந்து பொய்யே வராதுடா. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரவும் வேண்டாம். வந்தா கூனி குறி உசுர வாய்ச்சிட்டுடுவேன். அது போட்டோம். சாந்தாதா, வெளியே போனா இந்த பட்டண முடிவு வாங்கிவா, ரத்தனம் பண்ண முடியும் வாங்குவா. அதான் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அப்படியே ஒரு 1/2 காலி வெத்தலை, இந்த ராஜாஜி ஸ்பெஷல் பன்னீர் கோயில இதையும் சேர்த்து வாங்கிக்கோ. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு 8 அணா. அப்புறம் இந்த மாதம் கை செலவுக்கு இந்த 5 ரூபா வச்சுக்கோ. சீனிவாசா, இந்த உங்கள் 2 பேர் கை செலவுக்கும் இதை வச்சுக்கோங்க. சரிப்பா. அப்புறம் இவனுக்காக மாதம் மாதம் உண்டியில் 5 ரூபா போடுவோம் இல்லையா, அதுக்காக. சாமிநாதா, அவசரம் ஒன்றும் இல்லை, வெளியில் போகிறச்சே வாங்கிட்டு வந்தால் போதும். தாத்தா யாரு யாரு விளையாடுறாங்க? வாங்க. விளையாடு விளையாடுன்னு சொல்லி எனக்கு பிராண வாங்காது. போ அந்த தாத்தா ப்ளீஸ் தாத்தா வா. ஏய் குழந்தை அடிச்சு அண்டல் போட போடாது. சாமிநாதா, என்ன திடீர்னு குழந்தை மல்லி எரிஞ்சு விடுற? இது நாள் வரை நீ இப்படி இருந்ததே கிடையாது. இது நாள் வரைக்கும் எம்ஜிஆர் நான் வாயை திறக்காம இருந்தார். நீ இப்போ என்ன சொல்ல வர? உனக்கு ஏதாவது கேள்வியில் இருக்கா? தயங்குவானே, கேட்க வேண்டியதுதானே. அன்னைக்கு ரகுராம சொன்னப்ப நான் நம்பலடா. இப்போ தாண்டா புரியுது, உன் மனசுக்குள்ள ஏதோ எண்ணங்கள் வச்சுட்டு புழுங்கிட்டு இருக்கேன்னு. சொல், என்ன சொல்ல போற? சொல்லு. நான் தனியா போறேன். தனியா? தனியா போறியா? எதுக்கு இந்த திடீர் முடிவு? இங்க உனக்கு என்ன குறைச்சல்? இது நான் என்னைக்கோ எடுத்த முடிவு. இத்தனை நாள் சொல்றதுக்கு திராணி இல்லாம இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் சொல்றதுக்கு தைரியம் வந்துதானே ஆகணும். இன்னைக்கு வந்துருச்சு, சொல்லிட்டேன். காரணம் இல்லாம யாரும் எந்த முடிவும் எடுக்க மாட்டா. என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் சொந்த செலவுக்கு கூட உங்க கையை தானே எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன சித்தப்பா நீங்க? இது எங்க 2 பேருக்கு
நீ சின்ன பையன், எங்க விஷயத்துல தலையிடாத, போய் அப்படி போய் உட்காரு போடா. இதுதான் இத்தனை நாளா மனசை போட்டு அரிச்சுட்டு இருக்கா. இது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் அண்ணா 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 அண்ணா, தோட்டத்துக்கெல்லாம் அண்ணா, கொல்லாத அண்ணா. எனக்கு இண்டிவிஜுவாலிட்டி ஐடென்டிட்டி இல்லாம போயிடுது. சுவாமி அதான் காலங்காலமா வர்ற பழக்கண்டா இது. காலங்காலமா காங்கிரஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தா, இப்ப டிஎம்கே வரலையா? அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பொறுப்பை இல்லாம உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற, அண்ணான்ற ஸ்தானத்தை உன்ன உட்கார வைக்கணும்ன்ற. அல்லடா, என்னைக்குமே உன்னை தாழ்வா நான் நினைச்சது இல்லடா. கேவலமா பேசுறதும் கிடையாது. சும்மாவானும் பொய் சொல்லாத. எல்லாரையும் அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் உனக்கு எப்பவுமே உண்டு. என்ன வார்த்தை சொல்லிட்டு, இது நாள் வரைக்கும் யாருக்கும் நான் பொய் சொன்னதும் கிடையாது, கேவலமா நடத்துனதே கிடையாதுடா. சர்த்தா நிறுத்துறா. கூப்பிட்ட என்ன போட்டு கூப்பிடுறாமா? என்ன நீ என்ன டா பண்ணலான்னு நானும் உன்னை டா பண்ணலாம், தப்பே இல்லடா. இப்ப தாண்டா புரியுது. என்ன மன்னிச்சுக்கோப்பா, இப்பதான் புரியுது உன் மனசுல விகல்பமான எண்ணங்கள் என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கு. தெரிஞ்சு போச்சுல்ல, மேற்கொண்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் தனியா சுதந்திரமா இருக்க போறேன். தனியா? அதுதான் முடிவுன்னா நான் உன்னை தடுக்க போறது இல்லை. இந்த கிழமையை நீ போறேன், இந்த சனமே போறேன். என் பங்கு நீ பிரிச்சு கொடுத்து. சித்தப்பா என்ன சித்தப்பா தனியா போறேன்? அவனுக்கு சொன்னதுதான் உனக்கு. எங்க விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். இவர் வேணா பேசாம ஒதுங்கி இருக்கலாம், ஆனா என்னால இருக்க முடியாது. நான் தலையிடுவேன் சித்தப்பா, உங்களால தடுக்க முடியாது. தெரியும், எல்லாம் இவன் கொடுக்கிற தைரியம். கோபரமா, நான் உனக்கு சின்ன மாமனார், அதை நீ மறந்துடாது. ஆனா அந்த உறவெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போறேன்னு கிளம்புறீங்களே கல்யாணி. இது பாருப்பா, பிக்சட் டெபாசிட்ல ஏதோ கொஞ்சம் பணம் போட்டு வச்சிருக்கேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறதும் தொடச்சு கொடுத்துறேன். எந்த பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கேன்னு எனக்கு என்னது தெரியும்? அந்த அளவு கூட என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு. உன்னோட 1.5 காசு எனக்கு வேண்டாம். வீட்டை 2ஆ பிரிச்சு. என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? இனி எதை வேணாலும் கேளு, நான் குத்துறேன். இந்த வீட்டை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. இவாளுக்கு நான் வச்சிருக்கிறதே இந்த வீடு ஒண்ணுதான். நாட்டே பிரிச்சுட்டா இந்தியா பாகிஸ்தான். வீடு என்ன வீடு, பொல்லாத வீடு. எதோ ஒன்னாலும் பிரிச்சுக்கலாம், எதோ ஒன்னாலும் பங்கு போட்டலாங்கிற எண்ணம் வந்ததே அதனால தாண்டா. அந்த எண்ணம் இப்ப வீடு வரைக்கும் வந்துச்சு. ஆனா இந்த உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த வீடு இப்படித்தான் இருக்கும். இது இடிக்கிறதோ பிரிக்கிறதோ நடக்காது. இந்த வெட்டி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்பா தப்பா நினைச்சுக்கலன்னா நான் சொல்லலாமா? இந்த ஆத்தை விற்க வேண்டாம், இடிக்க வேண்டாம், பிரிக்கவும் வேண்டாம்ப்பா. சித்தப்பா இந்த ஆத்திலே இருக்கட்டும், நம்ம வேற எங்கேயாவது போலாம். அறிவு கட்டா பேசாத கல்யாணி. உங்களுக்கு தான் இந்த வீடு நான் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவில் இருந்து யாருக்காக எதுக்காக நான் மாத்திக்க தயாரா இல்லை. எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, கன்வெக்ஷன் இருக்கு. அது யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணி. தெரியும் தெரியும், எப்படித்தான் வந்து முடியும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை எப்படி என்னோட ஆக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணுவேன். தேவைப்பட்ட ஒன்னையே. நானும் உன்னை போடலாம், தப்பே இல்லை. நாட்டே 2ஆ பிரிச்சுட்டா இந்தியா பாகிஸ்தான். வீடு வீடு பொல்லாத வீடு. மனசு ஆற மாட்டேங்கிறா.
குழந்தைகிட்ட சொன்னா அவ வருத்தப்படுவான். இந்த மனசுக்குள்ளி வச்சு பூட்டி வச்சுக்க முடியல. உன்னை நான் ரொம்பவே கட்டிச்சு வளர்த்துட்டேன்டா. அதுக்கு பதில் நீ கொடுக்குற மாதிரி அவன் என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டான். ஈஸ்வரா, இன்னும் நான் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. என்ன எல்லாத்தையும் ரகு கிட்ட கொட்டி தீர்த்துக்கலாம். வேண்டாம், பதில் சொல்ல முடியாம அவன் இன்னமும் தவிச்சு போவான். என்ன சொல்றதா இருந்தாலும் எங்ககிட்டயே சொல்லு. யாருக்கிட்ட சொல்லி என்னடா பிரயோஜனம்? வெடிச்ச சிதறன வாக்கில் திரும்ப அள்ள முடியுமாடா? நிமிஷமா என்னெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவனுக்கு 8 வயசு வித்தியாசம் தான். இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தா அவனை. அப்படிப்பட்டவன் என்ன பார்த்து. சரிப்பா, சரி விடுங்க. அதையே நினைச்சுட்டு இருந்தேன்னா உங்க மனசு மட்டும் இல்லப்பா, உடம்பும் பலகீனமாயிடும். அதுக்கு இல்லடா, அன்னைக்கு கோச்சிட்டு வீட்டை விட்டு போனவன் எங்க போனான் என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. ஆச்சு, இன்னோட 2 நாள் ஆக போறது. நானும் தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் விசாரிச்சிட்டேன்ப்பா, எங்கேயுமே வரலங்கிறான். அப்பா இலை போட்டாச்சு, சாப்பிட வரையலா? அவன் வேணா நம்மளை எல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிருக்கலாமா. ஆனா இங்க மனசு கிடந்து தவிக்குதுமா. தொண்டையை விட்டு சாதம் இறக்க மாட்டேங்கிறதுமா. எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுவோம். அப்பா உங்களுக்கே நன்னா தெரியும், நீங்க சாப்பிடலன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம்ப்பா. நாங்க மட்டும் என்ன பிடிச்சாப்பா சாப்பிடுறோம். அதுக்காக வயத்தை காய போட்டா மட்டும் சித்தப்பா திரும்பி வந்துட போறாரு. தாத்தா, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, வா தாத்தா. ஜீரணிக்க முடியலம்மா, என்னால ஜீரணிக்க முடியல. அவனா இப்படி பேசிட்டு போனாலும் இன்னும் என்னால நம்ப முடியலம்மா. அவன் இப்படி பேச மாட்டான். யாரோ அவனை தூண்டி விட்டு இருக்கான். அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்பா, சில சமயம் நாட்டு நடப்பு கூட நம்மளை இப்படிலாம் பேச தூண்டும்பா. அதோட விளைவு தான் சித்தப்பா இப்படி பேசி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். குடும்பம் பெருசானாலே பிரச்சனைகள் தான்ப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கு. அதனாலேயே சண்டை, பூசல்னால விரிசல், விரிசல்னால பிரிவு, பிரிவு பிளவாகும், பிளவு பங்கு கேட்கும், பங்குனால பங்காளி சண்டை, கூட பிறந்தவாளே விரோதிகளா மாறிடுறாங்க. உறவுகளுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இந்த அர்த்தம் அனர்த்தம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்லடா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், உங்க 2 பேர் காலம் முடிகிற வரைக்கும் இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும், வேற யார் கைக்கும் போக கூடாது. சத்தியம் பண்ணி கொடுங்க. வெகுராம முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுங்க. அன்னைக்கு வீட்டு விட்டு போனவர் தான் எங்கள் சித்தப்பா. என்ன ஆனார் ஏது ஆனார்னே தெரியல. ஒரு தடவை 2 தடவை எங்கள் அப்பா கிட்ட அதை பற்றி பேச வாயெடுப்பேன், பேசாதேன்னு. ஆனால் எங்கள் அப்பா எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவார். எதிர்காலத்தில் அப்பா மேலே பையனே கையை ஓங்குவான்னு சொன்னார். அவர் காலத்தில் அண்ணா மேலே தம்பியே கையை ஓங்கிட்டார். அவர் முடிஞ்சு போயிட்டார். வேதனை தாங்காமல் ஒரு நாள் ஒரேடியாக போயிட்டேன். என்னுடைய தோட்டத்துலேயும் நிறையா மாறுதல்லாம் வந்தது. எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். அப்போல்லாம் வெளியில் போனால் பூனலை அறுக்கிறா, குடுமியை வெட்டுறான்னு சொன்னான். பயந்து போய் குடுமியை எடுத்துட்டேன், கடுக்கனை கயற்றி போட்டுட்டேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நானும் என்னை கொஞ்சம் மாற்றிட்டேன். நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருஷங்களா ஆச்சு. எங்களுக்கும் வயசாச்சு. உங்களை பெத்தவாளும் வளர்ந்தா, அவளோட வாயும் வளர்ந்தது, நாக்கும் நீண்டது. எங்க குடும்பத்திலேயே கேள்விப்படாத ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்தது. அது அப்படியே போட்டோ மாதிரி என் மனசுல பதிஞ்சிடுச்சு. நாங்கெல்லாம் சந்தோஷமா பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். வடிவேலு வந்தான், விஷயத்தை போட்டு உடைச்சான். பத்து
தாயம் போடு. தாயம் போட்டா அம்மாவை வெட்டிடலாம். ஏய் மோகன், அம்மா வெட்டுறதுலயே ஏன் குறியா இருக்க? ரெண்டு பேரும் அச்சானமா பேசுறது கொஞ்சம் நிறுத்துறடா. அவ கிடக்கா விடுறா. காய் தானே வெட்ட சொன்னா, ஆளையா வெட்ட சொன்னா. நீ போடுறீ 2. The Hindu 25th December 1985. இது எங்க அப்பா பழக்கம். சரி, அப்படித்தான் ஆரம்பிப்பேன். எம்ஜிஆர் ஸ்டில் கிரிட்டிக்கல். எம்ஜிஆர் நினைச்சா கவலையா தான் இருக்கு. நான் என்ன அமெரிக்கா போனான்னு, எந்த தேசத்துக்கு போனான்னு மேல இருக்க ஒருத்தன் நிர்ணயம் பண்ணிடுறான், அது பிரகாரம் தானே நடக்கும். இப்போ அழைப்பு வந்ததுன்னா நாமளும் கிளம்ப வேண்டியது தானே. போன் அடிக்கிறத யாராவது எடுக்கிறது? ஆமா, போய் போன் எடுப்போம். உடனே பக்கத்து வீட்டுல இருக்கிற வடிவேல கூப்பிடு, இல்ல எதிர்த்தாத்துல இருக்கிற வனஜாவை கூப்பிடும்பா. இந்த தெருலயே நம்ம ஆத்துல மட்டும் போன் இருக்கிறது நம்மளை விட மற்றவாளுக்கு தான் உபயோகமா இருக்கு. ஹலோ ஹலோ, யாரும் தெரியல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் சுண்டல். பீச்சில் விற்கிற மாதிரி வித்துட்டு வரேன். பீச்சுக்கு போனேன், அப்படியே எல்லாருக்கும் சுண்டல் வாங்கிக்கிட்டு வந்தேன். இந்த பீச்ல கிடைக்கிற சுண்டலோட டேஸ்டே தனி. என்ன சொல்ற நீரஜா? அவளை கேட்டா அவளுக்கு என்ன தெரியும்? பீச் பக்கமே போறது கிடையாது. போடுறீ. ஏன் நீரஜா அப்படியா? இப்ப எதுக்கு இந்த கர்ண கொடூரமான சிரிப்பு? வந்தது சிரிச்சேன். இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா, இல்ல தடை தான் போட முடியுமா? உலகத்துல 2 விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஒன்னு தும்மல், இன்னொன்னு காதல். வடிவேல், குழந்தைகளை வச்சு ஏனா பேச்சு பேசுறேன்? ஆமா, நாம தான் நினைச்சுக்கணும் குழந்தைங்க குழந்தைங்கன்னு. ஏண்டா மோகன், என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? தேரே மேரே பீச் மே அப்படின்னா என்னடா அர்த்தம்? யாருங்கண்டா எனக்கும் உனக்கும் பீச்ல அப்படின்னு தான் இருக்குமா? ஹிந்தி தெரியாம ஏதாவது உளராத. தேரே மேரே பீச் மே கேசா ஹே யே பந்தன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு இணைப்புன்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல இது ஒரு காதல் பாட்டு. இந்த டிரான்சிஸ்டர் மோகம் வந்தாலும் வந்தது, எல்லாரும் அதை அப்படியே காது பக்கத்துல வச்சுட்டு அந்த காது என்னத்துக்கு ஆகுது? நீ வேணா பாரு, எதிர்காலத்துல காதுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ரேடியோவும் கைக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி டெலிபோனும் வரப்போறது. இவன் ஒருத்தன் உடனே ஆரம்பிச்சிருவான் எதிர்காலத்தை பத்தி. மோகன், ஆஸ்திரேலியாவுக்கு போன நம்ம இந்தியா எப்படிப்பா விளையாடுறாங்க? நம்ம பையன் ஸ்ரீகாந்த் பேட்டிங் எப்படி? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தூர கல்பிட்டா. ஆஸ்திரேலியா 262 ஆல் அவுட். சரி, இந்தியா 445. நம்ம ஸ்ரீகாந்த் நம்ம டாப் 89 பால்ல 86 ரன் வித் 16 ஃபோர்ஸ். ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஐயோ, அடுத்த சாத்த வச்சுட்டு வந்தேன். இந்த விளையாட்டு முழுக்க மறந்துட்டு அடி பிடிச்சிட்டு போட்டுருக்கு. நீங்க விளையாட ஆரம்பிச்சா உங்களுக்கு உலகமே மறந்துடுவேன். வடிவேலு, இந்த போன் எடு. ஹலோ ஹலோ ஹலோ. ஏண்டா ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கே, பேசேண்டா. நான் மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்? அந்த பக்கத்துல வந்து பேச வேண்டாமா? போன் கட் ஆயிடுச்சு. சித்த முன்னாடி நான் எடுத்தேன், இப்படிதான் கட் பண்ணிட்டா. ஒருவேளை ஆம்பளை குரல் பிடிக்கலையோ என்னவோ. அடுத்த தடவை போன் வந்தா நீரஜா நீ எடு, பேசுவான். வடிவேலு, நீ வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்னவோ பூடகமா பொடி வச்சே பேசிட்டு இருக்க. சீனா, நான் பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல. ஒரு விஷயத்தை பார்த்தேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. நீரஜா, பாபா சொல்றபடி இந்த தடவை நீங்க போன் எடு, என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லைடா, அவளை போய் போன எடுக்க சொல்றேன். அவ எடுத்தா தான் பேசுவான். ஏன்னா போன் அவளுக்கு தான். சீனா, நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாது. நீரஜா பீச் பக்கமே போனது இல்லைன்னு சொன்னாங்களே, நேத்து அவளை பீச்ல பார்த்தேன். அப்பவும் தனியா இல்ல, கூட வேற ஒரு பையன் இருந்தான். மணல்ல 2 பேரும் தனியா உட்காந்துருந்தான். என்னது இது 2 பேருங்க அப்புறம் தனியாங்கிறல? இவன் ஒருத்தன் இப்ப கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ கண்டுபிடிச்சிட்டு. சீனா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கலையா? எனக்கு புரிஞ்சு போச்சு.
நீரஜா, மாமா சொன்னது உண்மையா? யாருடைய அவன்? அப்பா இன்னுமா நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுங்கிற நிலைமையில இல்லடா. எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் இப்ப வர சினிமாக்கள் அவளை கெடுத்து குட்டிச்சவராக்கள். இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து முட்டினேன் இவளை காலேஜ் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. ஆனா அம்மா தான் நம்ம குடும்பத்திலே முதல்ல ஒரு பொண்ணு பெரிய படிப்பு படிக்க போறா, அவளை தடுக்க வேண்டாம்னு சொன்னா. படிப்பு, பெரிய படிப்பு, அதான் படிச்சுட்டு வந்து நிக்கிறாளே, காதல் படிப்பு சொல்றதுக்கே நான் கூசல். அது என்ன கெட்ட வார்த்தையா நாக்கு கூசத்துக்கு? நான் செஞ்சது எதுவும் குத்தமோ பாவமோ கிடையாது. நீ 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 பேசாத. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நாங்க யாரும் வெளியில தலை காட்ட முடியாது. எந்த குடும்பத்துல வந்து எந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கா பாரு. நான் கொலையை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். எல்லாரும் சுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கேன். எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே என்ன கொல்ல கொழி தோண்டி பதிச்சிருவியா? என்ன திடீர்னு சத்தம்? உன் செல்ல பொண்ணு நீரஜா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? யாரையோ இஷ்டப்படுறாளோ. வந்து அதுல என்ன நாசுக்கு வேண்டியிருக்கு? காதலிக்கிறாள் போட்டு உடைய, அதையும் அப்பா கிட்டே தைரியமா சொல்றான். நீரஜா, இவா சொல்றது உண்மையா? Hope you like the third part of Madras to Chennai. And second thing வந்து of course shooting ஆரம்பிக்கலனாலும் டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன்ஸும் வந்துட்டுருக்கு. ஐ மீன் அட் திஸ் ஜங்க்சர் I want to thank each and every one of the contributor. ஏன்னா உங்களோட இந்த கான்ட்ரிபியூஷனை வச்சு தான் நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 22 to 23% ஆஃப் த டோட்டல் ரிக்குவயர்மெண்ட் வந்துடுது. அண்ட் நம்மளுக்கு இப்போ அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஷூட்டிங் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால ஐ எம் வெரி ஷுர் தட் தேவையான மற்ற 78 or 77% அதுவும் வந்துடுங்கிற நம்பிக்கை, ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் வந்து விஷயம் இல்லாமல் பேச தயாராக இல்லை. பிகாஸ் இது தவிர இப்போ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. பட் கண்டினியூ வாட்சிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி எனக்கு என்னென்னா, நான் பல தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். என்னோடய நம்பர் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடனா உங்களே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் இது பண்ணிட்டுருக்கேன். செகண்ட் திங் வந்து தி நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வந்து இப்போ எனக்கு வந்து கிட்டத்தட்ட 28,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா. சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லும்போது அதுக்கு எதுவும் பே பண்ண வேண்டாம், இட் இஸ் ஃப்ரீ. ஸோ நீங்களும் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து யூ ஷேர் தேட் வித் அதர்ஸ். அதாவது பாம்பே சாணக்கியாஸ் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதான் அந்த யூடியூப் சேனலோட பேர். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து உங்களால் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறான். சார் இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்ததே எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நம்ம ஷேர் பண்ண இன்னும் நிறைய பேருக்கு அது பரவும். அண்ட் தெர் இஸ் அ ஹோல் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் சைட் ஹூ ஹவ் ஸ்டில் நாட் சீன் கர்மா. ஸோ அவளுக்கும் இது போய் சேரணும். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் வந்து மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் வித் பார்ட் 4 ஆஃப் மெட்ராஸ் டு சென்னை அண்ட் ஆல்சோ சம் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் அகெயின் for your valuable time. நன்றி.